வெள்ளை கரிதனை எள்ளி புசித்தவா பிரம்மந்திரத்தினை கிள்ளி எறிந்தவா உள்ள பரிகளை நிறைய படைத்தவா சிவமே சிவமே ஓம் நமச்சிவாய நமகே. ஓம் என்னும் பிரணவத்தின் உட்பொருளாகி ஓங்கார சக்திக்கு சவேதனாகி எவத்துள் சர்வமும் சித்தியாகி பூலோகம் பவலோகம் சுபலோகம் தவலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்பட்டு மேலே லோகமும் அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லப்பட்டு கீழே லோகமும் ஆகிய 14 லோகங்களை படைத்து சரம் அசரம் என 2 வகையாக பிரித்து அண்டசம் ரூபசம் ஊர்பசம் சராயசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவகோடிகளையும் படைத்து அஜீவ கோடிக்குள்ளே உள்ளம் புறமும் நிறைந்து பசு என்பது உயிர், பதி என்பது கடவுள், ஆணவம் என்பது கண்மம், மாயை என்பது பாசம். அப்பாசத்தை எரித்தால் இந்த ஆண்டவனை அடையலாம் என்ற சித்தாந்தத்தை விளக்கி பிறப்பு இறப்பு என்பதை முறையாக்கி வெள்ளியங்கிரி வேந்தனாய் நன்றி காவல் புரிய ஈசன் கையிலை வாழ்ந்து என்ற பெயரை கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் என் மனைவி பார்வதாவை காண வேண்டும். கண்ணியே பார்வதா. ஏடு தந்தானடி பிள்ளையிலே நான் பாட வந்தேன் அவன் எல்லையிலே. அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அம்பலத்தரசை ஆடுகிறான் தில்லையிலே நான் பாட வந்தேன் அவன் எல்லையிலே. தந்தையும் தாயை போல் அவன் இருப்பானோரு, தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பானோரு, தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. அண்ணால் தொடங்கி இந்நாள் வரையே, அண்ணால் தொடங்கி இந்நாள் வரையும் ஆடுகிறான்
ஆட வந்தேன் அவன் எல்லையிலே. வணக்கம். ஒன்றானது உலகம், இரண்டானது சூரியன் சந்திரன், மூன்றானது மும்மூர்த்திகள், நான்கானது வேதம், ஐந்தானது பஞ்சபூதங்கள், ஆறானது சாஸ்திரங்கள், ஏழானது அலைகடல் 7, எட்டானது அஷ்டவசுக்கள், ஒன்பதானது நவ கிரகங்கள், பத்தானது தாயின் வயிற்றில் கரு வளர்வதோ மாதம் 10, 11 என்பது நிகண்டு, 12 என்பது வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர், குறிஞ்சி மலருக்கு உகந்தவனோ முருகன், முருகன் தந்தையும் சிவன், சிவன் ஏறக்கூடியதோ ரிஷிபம், ரிஷிபத்தை படைத்தவனோ பிரம்மா, பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி, சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை, வீணை கூறியவனோ நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்தை படைத்தவனோ தக்கன், தக்கன் மனைவியோ ஈஸ்வரி, ஈஸ்வரி கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்திற்குரியதோ உதிரம், உதிரத்திற்குரியவர்களோ அரக்கர்கள், அரக்கர் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை எடுத்தது திருச்சக்கரம், சக்கரத்திற்குரியவனோ விஷ்ணு, விஷ்ணு அவதாரமோ 10, 10 தலை கொண்டவனோ ராவணன், ராவணை வதம் செய்ததோ ராமன், ராமன் கையில் இருப்பதோ சேது, சேது என்றால் ஆழி, ஆழி என்றால் அலைகடல், அலைகடலில் விட்டிருப்பார் திருப்பெருமாள், திருப்பெருமாள் மார்பில் குடிக்கொண்டிருப்பார் திருமகாலட்சுமி. அப்படி மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய இத்திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரை என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார்? இதோ தெரிகின்றது இந்த கைலங்கிரி ஆளக்கூடிய ஈசன், பரமேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், அவருடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தி, உமா, பார்வதா என பல நாமதயங்களை படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரம் சிறப்போடு ஆண்டு கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் அனுதினமும் சுவாமியை பார்த்து அவருடைய பாதத்தை வணங்குவது வழக்கமல்லவா? சுவாமி என் மனைவி பார்வதாவே காணவில்லையே, சற்று அமர்ந்து பார்க்கலாம். கண்ணியை பார்வதா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, உன்னை சேவித்த கரங்களுக்குள் இணை பயமே, சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, இறைவா. என்னை வந்து ஆளுகின்ற வரம் பொருளே இறைவா.
சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே போய் கதவை திறந்தடைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே போய் கதவை திறந்தடைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உரையோ அருட்கடலே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா பரம்பொருளி தங்களுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய இந்த உமா பார்வதவை மனதாப வாழ்த்த வேண்டும். உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த பரம்பொருளே, என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. பார்வதா, என்னை இது அதிசயம். அன்று போன்ற செந்தாமரை மலர் போல் இருக்க வேண்டிய உன்னுடைய முகமோ இன்று வாடி வதங்கிருக்கின்றது. என்ன காரணம்? சுவாமி, இன்றும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருத்த சந்தேகம் எழுந்துள்ளது. உன் மனதில் பெருத்த சந்தேகமா? ஆமா. என்ன சந்தேகம் அது? சுவாமி, ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அதை தீர்த்து வைப்பது கணவனுடைய கடமை. அதை தீர்த்து வைப்பது அது மனைவிக்கு ஏற்பட்டால், அதே மனைவிக்கு ஏற்பட்டால் கணவனின் கடமைதான் அதை தீர்த்து வைப்பது. தங்களுக்கு ஏற்பட்டால், எனக்கு ஏற்பட்டால் மனைவியின் கடமை அதை தீர்த்து வைப்பது. என்றும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருத்த சந்தேகம் என்று உரைத்தேனே, அது என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? அனுதினமும் உங்களுடைய தொழிலை அது கடமை என்ன? பார்வதா, தெரியாததா அல்லது உனக்கு புரியாததா? அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பதுதானே எனது தொழில். அதில் என்ன சந்தேகம் வந்து விட்டது உனக்கு? அந்த படியளப்பதில் தான் எனக்கு பெருத்த சந்தேகம் எழுந்தது. பார்வதா, என்ன வார்த்தை உரைத்து விட்டாய்? அதில் உனக்கு சந்தேகம் வந்து விட்டதா? என்ன சந்தேகம் அது? சுவாமி, நீங்களே அறியாமல் தங்களுக்கு தெரியாமல் இதோ தெரிகின்றது. இந்த தங்க பேழையில் ஒரு சிறிய ஜீவனை அடைத்து வைத்திருக்கின்றேன். அந்த ஜீவனுக்கு நீங்கள் படியளக்கவில்லை என்று இந்த உமா பார்வதா நான் உரைக்கின்றேன். பார்வதா, என்ன வார்த்தை உரைத்து விட்டாய்? நான் ஒரு ஜீவராசிக்கு படியளக்கவில்லையா? பார்வதா, கல்லில் இருக்கும் தேரைக்கும் கருவிலே இருக்கும் சிதுவுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் படியளந்து விட்டேன். அப்படியானால் என் மீது உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. அந்த ஜீவராசிக்கு நான் படியளந்து இருக்கின்றேன். இல்லை என்று இந்த உமா பார்வதா நான் உரைக்கின்றேன். படியளந்து இருக்கின்ற நான் உரைக்கின்றேன். நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக, இறுதியாக சொல்கின்றேன். அப்படியா? சுவாமி, அப்படி என்றால் உங்களுடைய கண் முன்பதாகவே இந்த பேழையை திறக்கின்றேன். ஆகட்டும். அப்பேற்பட்ட வார்த்தைக்கு இந்த பாவி நான் இலக்கணம் தந்து விட்டேனே. சுவாமி, சற்று நேரத்தில் எனது சிந்தையை மதுமயங்கி தங்களுக்கு சோதித்து விட்டேன் ஐயா. இந்த பெரும் பாவியை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள் ஐயா. பார்வதா, நீ அரைத்து வைத்திருக்கும் ஜீவராசிக்கு ஒரு சிறிய பச்சரிச துண்டை போட்டு அந்த ஜீவ ஆத்மாவை நான் காப்பாற்ற இருக்கின்றேன். இதிலிருந்து புரிகிறதா? இந்த உலகத்திலே சிறந்தவன் இந்த இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவமா? இந்த உலகத்தில் உயர்ந்தது இந்த சிவமா? இந்த உலகத்தில் சிறந்தவள் இந்த சக்தி, 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 சக்தி. இந்த உலகத்தில் உயர்ந்தவள் இந்த சிவம், சிவம், சிவம். வார்த்தையை சுவாமி, வார்த்தைக்கு வார்த்தைக்கு இந்த
உலகத்தில் சிறந்த சிவம் என்று விளக்கின்றேன். அதோ பார்த்தீர்களா, ஒரு ஆழ விருட்சகம். அந்த ஆழ விருட்சகத்தில் 2 வெண்புறா அமர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மைதான். இப்பொழுது அதனுடைய சக்தி எடுத்துக் கொள்கின்றேன். இந்த சிவத்தால் முடித்தால் அதற்கு சக்தி கொடுத்து வரக்க செய்யுங்கள் பார்க்கலாம். பார்வதா, ஓம் வேண்டாம். சக்தி. பார்வதா, பார்வதா. அடி பாவி பார்வதா, உனக்கும் எனக்கும் எனக்கு வாக்குவாதத்தால் ஒரு ஜீவ ஆத்மாவை நான் பலியாவதை விரும்பவில்லை. இப்பொழுது அந்த ஜீவனுக்கு உயிரை கொடுத்து விடு. பின்பு சிவன் பெரியதா சக்தி பெரியதா என்று பரிசோதித்து பார்க்கலாம். இந்த உலகத்தில் சிறந்தவன் இந்த சக்திதான். முதலில் இந்த ஜீவனுக்கு உயிரை கொடுடி. அப்படியாகட்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பார்த்தீர்களா, எவ்வளவு அழகாக சிறகடித்து விண்ணில் பறந்து செல்கின்றது. இதில் தெரிந்து கொள்ள வேண்டாமா, இந்த உலகத்தில் சிறந்தவள் இந்த சக்தி சக்தி சக்தி. பார்வதா, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது அனைத்து உணர்ந்தவனர் இந்த ஈசன். நீ கொடுத்தாய சக்தி எதற்கு கொடுத்தாய்? சிவம் என்று சொல்லக்கூடிய ஜடலத்துக்கு தானே கொடுத்தாய். அந்த ஜடலமை இல்லை என்றால் உனது சக்தி தனித்து என்னடி செய்ய முடியும்? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் 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 தானடி. வார்த்தைக்கு வார்த்தைக்கு இந்த உலகத்தில் சிறந்த சிவம் என்று விளக்கின்றேன் சுவாமி. வெறும் ஜடலத்தை வைத்துக் கொண்டு தங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு பொருளானது இயங்க வேண்டும் என்றால் அதற்குள் இந்த சக்தியானவள் ஐக்கியமானால் தான் அந்த பொருளே இயங்கும். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவள், இந்த உலகத்தில் சிறந்தவள் இந்த சக்தி சக்தி சக்தி. அடி பைத்தியக்காரி, இதுதான் பேச வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கின்றது. சக்தி சக்தி என்று உரைக்கின்றாயே, அந்த ஜடலமை இல்லை என்றால் உனது சக்தி தனித்து என்னடி செய்ய முடியும்? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் தான் என்று மறந்து விடாதே. வார்த்தையை உன்னை வில்லால் அடித்தவன் ஒருவன், உன்னை பிரம்பால் அடித்தவன் ஒருவன், உன்னை கல்லால் அடித்தவன் ஒருவன், ஏன் உன்னை செருப்பால் அடித்தவன் ஒருவன். அப்படி இருக்க இந்த உலகத்தில் எப்படி சிறந்தது சிவமாகும்? இந்த உலகத்தில் உயர்ந்தவை, இந்த உலகத்தில் சிறந்தவை இந்த சக்தி சக்தி சக்தி. பார்வதா, எனது பக்தர்களை சோதிப்பதும் சோதனை உள்ளாக்குவதும் இந்த ஈசனின் கை தேர்ந்த வேலை. என் பக்தர்களை நான் சோதிப்பேன், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதனால் தான் இந்த உலக மக்கள் என்னை அன்பிய சிவம் என்று போற்றுகிறார்கள். அப்படி பார்க்க போனால் ஆண்டவனாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் அடிமை என்பது இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவம் 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 தானடி. வார்த்தைகள் இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவமா. சகலமும் சக்தி மயம் என்று விளைப்பார்கள். சகலம் இல்லை என்றால் நாடுகள் இல்லை, நாடுகள் இல்லை என்றால் நகரம் இல்லை, நகரம் இல்லை என்றால் கிராமங்கள் இல்லை, கிராமங்கள் இல்லை என்றால் மக்கள் இல்லை, மக்களே இல்லை என்றால் இந்த உமா மகேஸ்வரருக்கு வேலையே இல்லை. அடி பார்வதா, நான் இன்று நீ இல்லை அடி. நீ கிட்ட நான் இல்லை. ஆஹா, இதுதான் பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசுகின்றாயா? அடி பைத்தியக்காரி, ஓம் என்னும் பிரணவத்தின் ஓங்கார வழியான நாதம் அந்த அணுவின் உடல் நானடி. அந்த அணுவுக்கே முக்தி அளிக்கும் சக்தி. அடி பைத்தியக்காரி, அடிச்சு அறிவற்றவளே, இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவம் சிவம் தான். இந்த விண்ணை படைத்தவள் சக்தி, இந்த மண்ணை படைத்தவள் சக்தி, ஏன் உன்னையே படைத்தவள் சக்தி. அதை மறந்துவிட்டு பேசுகின்றாயா? எதற்காக என்னை படைத்தாய்? அடி ஆணவம் படைத்தவளே, உனக்கு காமம் அதிகரித்து விட்டது. இந்த உலகம் தோன்றாமல் தோன்றியவள் நீ. அப்படி இருக்கு இந்த உலகத்திலே எனக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் என்று முதலில் ஒரு உருவத்தை படைத்தாய். அந்த உருவமோ அம்மா என்று அழைத்தது. யார் இந்த பிள்ளை, யார் இந்த பிள்ளையார் என்று கேட்டாய். அதுதாண்டி இந்த உலகத்திலே முதல் கடவுள் பிள்ளையார். முதலில் பிள்ளையார் தோன்றினான் மகனாக. இரண்டாவது ஒரு உருவத்தை படைத்தாய், அதற்கு சக்தி கொடுத்தாய். தங்கா என்று அழைத்தது. அதுதான் இந்த உலகத்திலே வைகுந்த வாசன் என்ற எம்பெருமான், அவர் தோன்றினார். மூன்றாவது ஒரு உருவத்தை படைத்தாய், அதற்கு சக்தி கொடுத்தாய். பெற்றே என்று நான் தோன்றினேன். வந்தால் என்னை கட்டி பிடிக்கலாம் என்று அருகே வந்தார். அப்பொழுது உன் நெற்றிக்கண்ணானது என்னை சுத்திகரித்தது. நான் என்ன உரைத்தேன்? உன்னோடு சேர வேண்டுமானால் அந்த நெற்றிக்கண்ணை எனக்கு தரும்படி உரைத்தேன். நீயோ என்ன செய்தாய்? காமத்திற்காக எனக்கு நெற்றிக்கண்ணை கொடுத்தாயே. அதை பற்றி பேசுகின்றாயா? அடி பார்வதா, இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவம் சிவம் தான் என்று மறந்து விடாதே. கைலாசன் கருணை வாசல், கைலைநாதன் கருணை வாசன், ககனத்தோர்கள் பணியும் லாசன், கைலைநாதன் கருணை வாசன். தாதா தருகிறதா, தத்துவம் தருகிறதா,
கைலைநாதன் கருணை வாசல் நானே. அடி பைத்தியக்காரி, இந்த உலகத்திலே உயர்ந்தது இந்த சக்தி. சக்தி என்று உரைக்கின்றாயே, இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவன் தானடி. அனைத்து உயிர்களையும் படைத்து காப்பால் அன்பே சோமசுந்தரமூர்த்தி. அனைத்து உயிர்களையும் படைத்து காப்பால் அன்பே சோமசுந்தரமூர்த்தி. ஈசன் வார்த்தையை எதிர்த்த உயிர்களை மறைத்து காப்பவன் அன்பே சிவசக்தி. இந்த சக்தி தான் உயர்ந்தவள். இந்த சிவன் தான் உயர்ந்தவன். இந்த சிவன் தான் அரகர சிவ சிவ சம்போ. பாட்டி நாரதா, தாய் நாரதா. அடே நாரதா, பாட்டி வாடா. நாரதா, உன்னுடைய தாத்தா என்னை அறிவை இழந்து விட்டாரா? இல்ல அவருடைய புத்தி என்னை பேதலித்து விட்டதா? நாரதா, இந்த உலகத்தில் சிறந்தவர் யார்? இந்த சக்தியா இல்லை அந்த சிவமா? பாட்டி, இந்த உலகத்திலே முதல் முறையாக தோன்றியவள் இந்த சக்திதானே தவிர சிவமே கிடையாது. இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது சக்தியை தவிர வேறொன்றுமே கிடையாது பாட்டி. நாரதா, உனக்கு தெரிகின்றது, உன்னுடைய தாத்தாக்கு தெரியவில்லையே, எடுத்து சொல்ல வேண்டும். தாய் நாரதா. தாத்தா, என்னடா பேசுகின்றாய்? இந்த உலகத்திலே உயர்ந்தவன் யாரடா? தாத்தா, இந்த உலகத்திலே சிவத்தை தவிர சக்தி உயர்ந்தவர்களே கிடையாது. எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது இந்த சிவன் தான் உயர்ந்தது. என்னடா உன் வார்த்தைக்கு இந்த பைத்தியம் பிடித்து விட்டதா? அவன் தான் உயர்ந்தவன், சக்தி தான் உயர்ந்தவன் என்று சொல்கின்றாலே, போய் சொல்லடா. அது நாரதா, பாட்டி, என்னடா வார்த்தை எடுத்திருக்கின்றாய்? நாரதா, பாட்டி, நாரதா, பாட்டி. இந்த உலகத்தில் முதல் முறையாக ஒரு குழந்தை பிறக்கின்றது. அம்மா என்று அழைக்கின்றதா இல்லை அப்பா என்று அழைக்கின்றதா? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் யார்? இந்த உலகத்தில் சிறந்தவர் யார்? இந்த சக்தியா இல்லை அந்த சிவமா? பாட்டி, இந்த உலகத்திலே முதன் முறையாக ஒரு குழந்தையை பிறக்கின்றது. அந்த குழந்தை முதன் முறையாக அம்மா என்றுதான் அழைக்கின்றது. அப்படி பார்க்க போனால் இந்த இந்த உலகத்தில் சிறந்தவர் இந்த சக்தி தானே. சக்தியை தவிர வேறொன்றுமே கிடையாது. எடுத்து சொல்ல வேண்டும். தாய் நாரதா. தாத்தா, இந்த உலகத்திலே ஒரு குழந்தையானது பிறக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை, பிறந்தவுடனே அம்மா என்று அழைக்கின்றது. அதையும் நான் மறக்கவில்லை. ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு முதல் காரணம் யாரடா? ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகன் பெண்ணை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பின்பு ஒன்று சேர்ந்தால்தான் கருவானது ஜனிக்கும். அதற்கு முதல் காரணம் யார்? இந்த ஆண்மகன் தானே. அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவன் யாரா? தாத்தா, இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது சிவத்தை தவிர ஒண்ணுமே கிடையாது. போய் சொல்லடா ஒரு பாட்டியிடம். எதிலும் சிவமயம். நாரதா, பாட்டி, அடே நாரதா, பாட்டி, நாரதா, பாட்டி. என்னடா வார்த்தை எடுத்திருக்கின்றாய்? இந்த உலகத்தில் முதல் முதல் தோன்றியவர் யார்? இந்த உலகத்தை படைத்தவர் யார்? இந்த உலகத்தை உற்பனம் செய்தவர் யார்? இந்த சக்தி. நாரதா, இந்த உலகத்தில் மாதா பிதா என்று நினைக்கின்றாரா இல்ல பிதா மாதா என்று நினைக்கின்றாரா? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் சிறந்தவர் யார்? இந்த சக்தியா இல்ல அந்த சிவமா? இந்த உலகத்திலே சிறந்தது பாமர மக்கள் அனைவரும் மாதா பிதா என்றுதான் உழைக்கின்றார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சக்தியை தவிர வேறொன்றும் இல்லை. கலகம் மட்டும் எங்கே கிடைக்கவில்லையா? இப்போது எங்க வந்து விட்டாய்? ஆவனால இந்த மாமட்டுக்கிட்டாய் மாவனடாய். இந்த உலகத்திலே சிவசக்தி என்று உரைக்கின்றார்களா அல்லை சக்தி சிவா என்று உரைக்கின்றார்களா? சிவசக்தி தானே. அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவன் யாரடா? இந்த பாமர மக்கள் அனைவரும் தங்களை வணங்கு போது சிவசக்தி சமேதன் என்றுதான் உரைக்கின்றார்கள். அது மட்டுமா, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவுக்கும் படிகளுக்கும் கர்த்தான் தவிர வேறொன்றுமே கிடையாது. நாரதா, பாட்டி, படிகளுக்கும் பரமன் என்ற ஆணவமா? பாட்டி, போதும் நிறுத்துடைய வார்த்தையை. நாரதா, வார்த்தைக்கு வார்த்தைக்கு படிகளுக்கும் பரமன் என்று உரைக்கின்றாரே, படிகை கையால் எடுத்து வாயால் உண்ணுவதற்கு என்ன வேண்டும்? இந்த சக்தி வேண்டும். இந்த சக்திகளை கேட்டால் வெறும் சிவத்தால் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் சிறந்தவை இந்த சக்தி. சக்திதான், சக்திதான் பாட்டி, சக்திதான். என்னடா உரைக்கின்றார்? என்ன உரைக்கின்றார் உனது பாட்டி? என்னை பித்து பிடித்து விட்டதா அவளுக்கு? இந்த உலகத்திலே பாமர மக்கள் சிவகாமி என்று உரைக்கிறார்களா அல்லை காமி சிவா என்று உரைக்கின்றார்களா? சிவகாமி தானே. அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவன் யாரடா?
பாமர மக்கள் அனைவரும் ஆ. சிவகாமி என்றுதான் உரைக்கின்றார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த சிவன் தான் உயர்ந்தது தாத்தா. போய் சொல்லடா, மாட்டிக்கிறேன், போடா. பாட்டி நாரதா, பாட்டி. என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. எனக்கு கோபம் பிறந்தால் உன்னுடைய நிலைமை என்னாகும்? பாட்டி. அதை மறந்து விட்டாயா? என்ன பாட்டி? நாரதா, இந்த உலகத்தில் சீதா ராமன் என்று விளக்கின்றாரா இல்ல ராமா சீதா என்று விளக்கின்றாரா? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் யார்? இந்த உலகத்தில் சிறந்தவர் யார்? இந்த சக்தி 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 சக்தி. உண்மைதான். எதிர்த்து சொல்ல வேண்டும். ஆகட்டும் தாய் நாரதா, தாத்தா. என்ன சொன்னால் உனது பாட்டி என்னடா சொன்னார்? சீதா ராமன். உண்மைதான். ராமன் 14 ஆண்டு கால வனவாசம் சென்றார். அப்பொழுது ராமன் முன்னே செல்ல சீதை பின்னால் தான் சென்றார். ஒருபோதும் சீதை முன்னால் செல்லவில்லை. அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவன் யாரடா? தாத்தா. இந்த ஆண்மகன் தானே, தாத்தா. இந்த சிவம் தானே. சிவந்தா. ஆ. தாத்தா, பதிபோகம் இழந்தால் இந்த பாவைக்கு சொந்தம் என்று உரைத்தார். தெரியாமல் பேசுகிறாளே. அப்படி பார்க்க போனால் ஆ. இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது நீ சிவந்தான். பாட்டி. அழகில்லடி கதானை. பாட்டி. நாரதா, பாட்டி. உனது நாடகத்தை என்னிடத்தில் துவக்குகின்றாயா? என்ன பாட்டி? ஆ! நாரதா, இந்த உலகத்தில் லட்சுமி நாராயணன் என்று விளக்கின்றாரா இல்ல நாராயண லட்சுமி என்று விளக்கின்றாரா? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் வேண்டவர் யார்? இந்த சக்தியா இல்ல அந்த சிவமா? பாட்டி, உலக மக்கள் அனைவரும் லட்சுமி நாராயணா என்றுதான் உரைக்கிறார்கள். உங்களுடைய பெயரை தான் முன்வைத்து கூறுகிறார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது சக்திதான், சக்திதான், சக்திதான். தாத்தா. என்னடா என் மகனடா, உனக்கு ஏதும் கலக்கு கிடைக்கவில்லையே? இங்க வந்து விட்டாயா? கலக்கம் தேர வேண்டும் என்று இங்க வந்து விட்டாயா? தாத்தா, பாட்டி எதற்காக தங்களோடு நாரதா, எதற்காக இந்த சக்தி? இந்த சக்தியா இந்த சிவந்தா. தாத்தா, பாட்டி சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. அப்படி பார்க்க போனால் பாட்டி தங்களோடு ஏன் வாக்குவாதம் தெரியுமா? எதற்காக இவ்வளவு பாட்டிக்கு கோபம்? இடமாக கொடுத்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஓ, வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் அந்த இடபாகத்தை கொடுத்து விட்டால் கோபம் தணிந்து விடும். அப்படியா? ஆமா. எப்போது இடபாகம் தணிந்தால் கோபமானது தணிந்து விடுமா? பார்வதா, அருகே வா, நான் உனக்கு இடபாகம் தருகிறேன். தூக்கிய திருவடி துணையனோம்பினே தூய நடராஜனே நடராஜனே தூக்கிய திருவடி தூக்கிய திருவடி துணையனும் பின்னே தூய நடராஜ நடராஜனே ஆக்கியளித்துலகில் நீக்கி மறைத்தாருள் வீராக்கியளித்துலகில் நீக்கி மறைத்தாருள் வீர் ஐந்தொழில் பூரிந்திடும் அம்பலவானனே தூக்கிய திருவடி துணையனோம்பினே தூய நடராஜனே நடராஜனே எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இளைத்தேன் இருவிடி பையன் பெற உந்தனையே துதித்தே
எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இளைத்தேன் இருவிழி பையன் பெற உந்தனையே துதித்தேன் சித்தம் வைத்தே உள் மேல் காத்திடுவாய் தேவா இறைவா சித்தம் வைத்தேன் உன்மேல் காத்திடுவாய் தேவா திக்கு வேறில்லை ஐயா திக்கு வேறில்லை ஐயா தீனனே காரும் தூக்கிய திருவடி துணையனும் பின்னே தூய நடராஜன்னா நானே பாட்டிக்கு இடபாகத்தை கொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் சந்தோஷத்தை அடைந்துவிட்டேன் உண்மைதான் நாரதா. கோபமானது தனித்து விட்டது என் மனைவிக்கு. ஆமா, முதலில் வந்தாய், என் பாதம் பணிந்தாய், மறுபடியும் என்னை காண வந்திருக்கின்றாய். என்ன காரணம்? அந்த பொன்னுலக தலைவரோ அனைத்து ஐஸ்வர்யங்களை விழுந்து தேவ பதவி பறித்துக் கொண்டால் கனகண்டாசுரன். ஆகையினால் மீண்டும் அந்த தேவ பதவி அடைவதற்காக அந்த பொன்னுலக தலைவனோ மகா பிரசன்ன நிறுவனத்துகின்றால் தங்களை தலைமை பொறுப்பேற்றி. ஆகையினால் தங்கள் போகா வண்ணம் தடுப்பதற்காக பௌத்திர ஒளிவரில் தங்களை நாடி வருகின்றார். யாகத்திற்கு செல்வீங்களோ செல்லாமல் இருப்பதோ ஒன்றுமே புரியவில்லை. அப்படியா? சரி நாரதா, புறப்பட, நான் பார்த்துக் கொள்கிறேன். பார்வதா, என்ன இது ஒன்றுமே புரியவில்லையே. தேவர்களை காப்பதா அல்லது நான் முனிவரை மதியாமல் இருப்பதா? நீதான் இதற்கு தகுந்த யோசனையும் உரைக்க வேண்டும். சுவாமி, தங்களுக்கு மனக்குழப்பமே வேண்டாம். முனிவர் வரும் சமயத்தில் நம்ம இருவரும் அமைதியாக இருப்போம். பிறகு என்ன நடக்குமோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சிவாயம் காடு மலை மேடுகளை கலந்து வந்திருக்கிறேன். கைலாயம் முக்கன் படைத்த ஈசனை பார்க்க வேண்டும். என்னை அழைக்காமல் மகா பிரசண்ட வேள்வி செய்கிறார் அந்த தேவேந்திரன். சிவபெருமான் சென்றால் தானே அவன் செய்யக்கூடிய மகா பிரசண்ட வேள்வி பூர்த்தியாக முடியும். சிவனை போகா வண்ணம் என் பக்தியா தடுத்து நிறுத்துகிறேன். ஆண்டவா, முக்கன் படைத்த ஈசா, இரவென்றும் பகலென்றும் பாராமல் உன்னை கோரும் பக்தர்களுக்கு தட்டாமல் கொடுத்து அட்டாணி ஈஸ்வரணி பரம்பொருளி ஆலமுண்ட நீலகண்ட உன்னை காண வேண்டும் என்பதற்காக இந்த பௌத்திர மகாரிஷி வந்திருக்கிறேன். உமையவனி, ஆண்டவா, நாதா, சுவாமி, சிவமே, அழைக்கும் என்கூரை அழைக்கும் எண்ணூரை தெற்கியரடையோ நான் உன்னை அழைக்கும் எண்ணூரை செவிக்கு ஏறலையோ அழைக்கு எண்ணூரை செவிக்கு ஏற்கலையோ அழைக்கு எண்ணூரை செவிக்கு ஏற்கலையோ ஏற்கலையோ காலால் உரைத்த கண்ணப்பனுக்கு காட்சி தந்த தேவா, பாண்டிய நாட்டிலே பந்தி
என்ற வனக்கிழமைக்கு பெற்றுக்கு மண் சுமந்த பரம்பரை பட்டவா ஆலமுண்டு நீலகண்டா பில்லால் அடித்த விஜயனுக்கு பாசுபராசரம் தந்த தேவா இந்த பக்தனை ஆசீர்வதிக்க மாட்டாயா? எனக்கு செவிசாய்க்க மாட்டாயா? உமையவளி அன்னையே ஈசனே ஆடா பைத்தியக்காரா, என்ன ஆணவம் பார்த்தாயா? ஒரு பக்தனை அவமதித்த இவன் எதற்காக கடவுளாக வணங்க வேண்டும்? ஈசனே, மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தி, தகுந்த பாலத்தை புகட்டுகிறேன். ஒரு பக்தனை மதிக்க தெரியாத உனக்கு சிம்மாசனம் ஒரு கேடு. பைத்திய காரணி, எப்பொழுது எனது பக்தியை மதிக்க தெரியாது நீ உன் சக்தி எல்லாம் குறைந்து உடல் செயலிழந்து போக கடவுள் கொடுத்தே. தங்களுக்காக இப்பேற்பட்ட நிலைமை வரவில்லை சுவாமி. ஆண்டவா, ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ நான் என்ன செய்வேன்? இந்த நிலையோ உலகிலுண்டோ? நாதா ஐயா சுவாமி ஐயா சுவாமி ஐயா என்ன விதிதானோ சிவமே ஐயா வந்த விதிதானோ என்ன விதிதானோ சிவமே ஐயா விதிதான்
என்ன விதிதானோ சிவமே ஐயா பாதகம் செய்து நான் பாவியானேனோ ஆண்டவா பாதகம் செய்து நான் பாவியானேனோ பாதகம் செய்து நான் பாவியானேனோ ஐயோ என்ன விதிதானோ என குற்றகதிதானோ என்ன விதிதானோ சிவமே ஆண்டவா பரமேஸ்வரா ஜெகதீஸ்வரா என்னுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் மௌனம் சாதித்ததால் மூர்த்திகள் முதல் மூர்த்தி அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது நிராயுதபாணியாக நிற்கின்றேன் சுவாமி. அனைத்திற்கும் காரணம் இந்த பாவி ஆயிற்று சுவாமி. இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் ஐயா, இந்த பாவியை மன்னித்து விட்டு பாவியை மன்னித்து விடுங்கள் சுவாமி. சுவாமி இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் ஐயா. பார்வதா பார்வதா அடி பாவி, உன் பேச்சை கேட்டதால் எனக்கு வந்த நிலைமை பார்த்தாய் அடி பார்வதா. என் உடலெல்லாம் சக்தி நானோ என்ன உடலெல்லாம் எரியுதடி சக்தி நானும் என்ன செய்வேன் சக்தி நானோ உடலெல்லாம் எரியுதடி சக்தி நானும் என்ன செய்வேன் உடலெல்லாம் பார்வதா அண்டவா பக்தி எல்லாம் குறைந்து கொண்டே போகிறது நீ பார்வதா. ஐயோ ஐயோ, பெண் புத்தி என்று உரைப்பார்களே, உன் பேச்சை கேட்டதால் எனக்கு வந்த நிலைமையை பார்த்தாய் அடி பார்வதா. பார்வதா என் ஐம்பொலனோ அடங்கலையே ஐம்புலனோ அடங்களையே சக்தி நானும் என்ன செய்வேன் ஐம்புலனோ அடங்களையே அம்பிகையை என்ன செய்வேன் பார்வதா நான் ஏழு லோகம் சொல்ல வேண்டும் எழுலகோ செல்ல வேணும் ஈசரி என்ன செய்வேன் எழுலகம் செல்ல வேண்டும் ஈசரி என்ன செய்வேன் பார்வதா என் பலம் எல்லாம் பலமெல்லாம் குறையுதடி பார்வதாகி என்ன செய்வேன் பலமெல்லாம் குறையுதடி பார்வதாவை
என்ன செய்வேன் நல்ல முறையில்